நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தபோது எங்கள் அப்பா சின்ன வயசில் ஒரு வீடு கட்டினார். அந்த வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் அந்த வீடும் வந்து எங்களை விட்டு போயிடுச்சு. அப்பா வந்தோடனே இங்கே வந்து நான் அப்போ கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அதுதான் நாங்கள் இப்போ வாங்கலாம்னு நினச்சா அது ரொம்ப டூ மச் அந்த லெவலுக்கு போயிடுச்சு. அப்புறம் நான் வந்து மெயினாக முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த படம் கமிட் பண்ணல ஒரு வீடு ஒன்று வாங்கலான்னு சொல்லி போய் வாங்கினேன். ஆனால் அந்த வீடு இன்றைக்கி வரைக்கும் கிரகப்பிரவேசம் கூட பண்ணல. அந்த வீடு ஃப்ளாட் அப்படியே அது நான் ஏன் வாங்கினேன்னு எனக்கும் தெரியாமல் வாங்கிட்டேன். அது நான் மட்டும் தம்பி ராமன் எல்லாருமே ஒன்று வாங்கினோம். அது வாங்கி சும்மா கிடக்கு அந்த வீடு திருப்பூரூர், அது அங்கே இருக்கிற இடத்துல. இப்போ அந்த வீடுங்கிறது நமக்கு இல்லை, நம்ம ஏன் அதில் போய் வைக்கணும், அவ்வளோதான் ஒரு என் மைண்டில் அது 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 ஒரு பெரிய விஷயமா எடுக்கல. அப்புறம் நான் எனக்கு என்னெல்லாம் வீடு பிடிக்குமோ அங்கெல்லாம் போயிருக்கலாம், அப்படி தான் இருந்தது. ஆனால் எங்களுக்கு கல்யாணம் ஆன போது நாங்கள் வீடு இல்லாமல் சுற்றுனது எனக்கு அப்போ தான் ஒரு பெயின் இருந்தது. அப்புறம் நாங்கள் வீடு தேடுறதுக்கு ஐயோ மெட்ராஸில் வீடு கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லோரும் ஐயோ நீங்கள் நல்ல ஆக்டர்ஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்பாங்க, ஆனால் வீடு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. வீடு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கட்டத்தில் நாங்கள் இங்கேருந்து பெசன் நகர் போகலாம். ஏன் பெசன் நகர் போகலான்னா ஸ்கூல் தேடணும். முதல்ல எந்த ஸ்கூல் பார்க்கலாம், மெட்ராஸில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் போகணும். எங்களுக்கு வந்து எஜுகேஷன்ஸ் வந்து ஸ்கூலில் சேர்க்கணும், அது எல்லாம் கலந்துருக்கணுங்கிறது மட்டும் எங்கள் மைண்டில் ஒரு ஐடியாஸில் இருந்தது. அப்போ போயிட்டு இதுதான் ஸ்கூல்னு பிளான் பண்ணோம். அப்போ அதுக்கு வந்து பெசன் நகரில் வீடு வேணும் அப்படின்னு. அப்போது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 மாதமாக டெய்லி ஷூட் இல்லாத போது தான் காலையில் டிஃபன்லேருந்து மத்தியானம் லஞ்ச் வரையும் கோவிட் வேறப்போ இதை பேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புவோம் காரில். ஒரு 4 வீடு எப்படி சும்மா எங்கேயாவது போர்டு இருக்குது இல்லை அங்கே புரோக்கர்ஸ் யாராவது பார்த்து பேசும்போது அப்புறம் ஓரமாக ரோட்டில் நிப்பாட்டி இட்லி அது எதாவது சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சும் பாப்பா கை குழந்தை ஒரு 1 இயர் 1.5 ஸ்கூல் தேடின அந்த டைம் 3 இயர்ஸ் ஆமாம் 3 இயர்ஸ் ரேஞ்சிருக்கும். அது சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு வீடு ஒன்று கிடச்சிது. அப்புறம் எனக்கு திருப்பி போயில நான் வந்து எப்போதும் சொல்லுவேன், அந்த எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கும். அந்த வீடு என் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கள்ட்ட தான் கேட்டேன், சூப்பராக இருக்குல்ல அந்த வீடு, இந்த வீடு வந்து ரெண்ட்டுக்கு நான் சொல்லுவேன், ரெண்ட்டுக்கு கொடுத்தாலோ இல்லை விலைக்கு கொடுத்தாலும் அதை வாங்கிடணும்